வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டாபிக் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணுவோம். பட் ஏன்னா ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இது வந்து யூசேஜ் கம்மியாயிடும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அட்வான்ஸான விஷயங்கள் வந்துடும். ஸோ அதை நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிடிக்காம போயிடும். ஸோ அதனால் நமக்கு வந்து அது தேவையில்லாத என்னென்ன கற்றுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னு தெரியாது. இல்லாட்டி நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது கொடுத்துருவோம், இல்லாட்டி வேறு ஏதாவது இதில் விட்டுருவோம். பட் சில விஷயங்கள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். அது அவுட்டேட்டடாக ஆனாலும் கூட நமக்கு சில விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஸாக இருக்கலாம், நம்ம ராசியான பர்ஸ்ன்னு சொல்லிட்டு பழைய பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு பைக்காக இருக்கலாம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் சும்மாவே நிற்க வச்சிருவோம். புது பைக் வாங்கினாலும் சுவர் பொருட்கள் நம்ம விட்டு போயிடுவோம், மனசே இருக்காது. கேரளாவில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஐட்டமாக மாற்றிருக்காரு. நமக்கு தேவையான பொருளை விட்டு பிரிய முடியாத ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம யூஸ்ஃபுல்லாக ஆக்கியிருக்காரு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் ஃபர்ஸ்ட் யாருன்றதை பார்த்துக்கோம். இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பென் ஜேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு ஆளு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட டெக்னீஷியன். இஸ்ரோவோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கேரளாவில் திருவனந்தபுரம்ல வந்து பார்த்தீங்கன்னா சுலட்டு குட்டா வில்லேஜ் அங்கே இருக்கிற கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, அந்த வில்லேஜை சேர்ந்தவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா. அந்த இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சொந்தமான ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னா ரீடிசைன் பண்ணியிருக்காரு. எந்த மாதிரி யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய கார்ஸை வந்து ரீடிசைன் பண்ணும்போது அதே வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பி அதே காரை நம்ம கொண்டு வரதான் ட்ரை பண்ணுவோம். இதுதான் இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. பட் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ணி அதை நமக்கு யூஸ்ஃபுல்லான காராக மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி ஜேசிபின்னே சொல்லலாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரீடிசைன் பண்ணிட்டாரு. இதில் அவர் மெயினாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மெயின் மோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீடிசைன் பண்ணுன்றதை விட அந்த கார் வந்து அவருக்கு ரொம்ப பர்சனலாக சிங்கான காருன்றாரு. ஸோ அதை வந்து எனக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கும் லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிராப் பண்ணுறதுக்கும் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரீயூஸ் பண்ணணும், என்கிட்ட அதை பயன்பாட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து அதுக்காக தான் இந்த டிசைனை நான் பண்ண ரீடிசைன் பண்ண காரணம் அப்படின்றாரு. அதே மாதிரி இவர் யூஸ் பண்ண இந்த கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1998 மாடல். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போனா பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் பழைய மாடல்னு பார்த்துக்கோங்க. அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா ரீடிசைன் பண்ணி ஒரு மினி ஜேசிபி மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் செட் பண்ணியிருக்காரு. இது முழுக்க அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெல்டிங் மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி தான் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா மினி ஜேசிபி ஆக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அட்வான்ஸ்டான விஷயத்துக்கு எதுவுமே கொண்டு போறாரு. நார்மலான லேத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மினி ஜேசிபி பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா 500 கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ண முடியுன்றாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 14 அடி 14 அடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தூர் வர முடியும் அப்படின்றாங்க. இது ஏன் அவருக்கு இந்த மாதிரி ஐடியா வந்துச்சுன்னு கேட்குறப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும். வீடுகளே வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ரொம்ப ஹைட்டான இடத்துல கட்டியிருப்பாங்க, சில இடத்துல லோவான இடத்துல கட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி இயந்திரம் வந்து கண்டிப்பாக தேவைப்பட்டு இருந்துச்சு. ஸோ அவர் அவருக்கு தேவையான விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் டிசைன் பண்ணேன். அவங்க வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அடிக்கடி தூர்வார தேவை இருக்கும், தூர்வாரத்துக்கு தேவைப்படும் எங்களுக்கு. அந்த கிளீன் பண்ணுறதுக்குலாம் எங்களுக்கு நிறைய தேவைப்படும் இந்த மாதிரி வாய்க்கிள்ஸ். அப்போ நாங்கள் பெரிய வண்டிகள் தான் கூப்பிட்டு வருவோம். எங்களுக்கு இந்த மாதிரி காம்பேக்டாக ஒரு சின்ன வண்டி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், நாங்கள் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா என் கார்லேயே இதை நான் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணேன். ஸோ அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் அவர் டிசைன் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ப்ரொமோட் பண்ணக்கூட இல்லை, பெருசாக டிசைன் பண்ணி அவரோட செல்ஃப் யூஸ்க்கே தான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இந்த கார் அதிகமாக கொண்டு வர யாருக்குமே தெரியல. போக பக்கத்தில் ஸ்ப்ரெட் ஆகி பக்கத்து வீட்டுக்கு தேவைப்படுது, அங்கே தேவைப்படுது, இங்கே தேவைப்படுதுன்னு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா மக்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. இவர் தான் சொந்த காரையே இந்த மாதிரி மாற்றிருக்காருன்றது அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க மீடியாஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது தெரிய வந்துச்சு. இதில் அவர் யூஸ் பண்ண காரை பற்றி நான் சொல்லியிருந்தேன் மேட்டிஸ்ன்னு சொல்லிட்டு. டா மோட்டார்ஸோட ஒரு வேறு மாடல் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷனே இப்போ கிடையாது. ஆக்சுவலி அந்த பிராண்டே ஒன்று இப்போ கிடையாது இந்தியாவில், அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட அவர் யூஸ் பண்ணியிருக்க கார் வந்து பார்த்தீங்கன்னா 22 வருஷமான கார், 22 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன காரு. பட் அவர் நினைச்சா தூக்கி போட்டுக்கலாம், என்ன வேணா பண்ணிடலாம். அது மேலே இருந்தால் ஒரு லவ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னி வரைக்கும் அந்த கார் நம்ம கூட இருக்கணும்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து காருக்குன்னு இல்லை, நம்மகிட்ட இருக்க சில விஷயங்கள் நம்மளே பார்ப்போம். ஒரு கேஜெட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம விருப்பப்பட்டு வாங்க போகும்போது வாங்குவோம். பட் ஆனால் அது ஆஃப்டர் தட் நம்ம டெய்லி பழக அதே ஒரு சின்ன கோளாறு கொடுப்போம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு இதில் யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். நம்ம அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த கேஜெட்ஸோ இல்லாட்டி அந்த இது யூஸ் பண்ணுறோம். நம்ம
ஆனால் நம்ம வாங்க போகும்போது அது ரொம்ப நம்ம விருப்பப்பட்டு வாங்கிப்போம். அது அந்த மைண்ட் செட்டை நம்ம மறந்துடுவோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் நம்ம ட்ரபிள் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மென்டாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் லவ்ன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். எதனாலனா ஒரு பொருள் மேலே நம்ம லவ் வைக்கிறோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு வைக்க போகும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண தோணும். பிகாஸ் ஏன்னா ஒரு அந்த அளவுக்கு இஸ்ரோவில் வேலை பார்க்குறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு இஸ்ரோவில் செலக்ட் ஆகி அவர் உள்ள போய் ஒரு டெக்னீஷியன் லெவலில் இருக்கார் அப்படின்னா இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். பட் என்ன விஷயம்னா இது நார்மல் பீப்புள் அப்படின்ற கம்பேர் பண்ண போகும்போது இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் படித்தோம் தான். பட் ஆனால் எந்த அளவுக்கு நான் யோசிக்க போனான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். கண்டிப்பாக அந்த அளவுக்கு நான் யோசிக்க மாட்டேன். பட் இந்த மாதிரி பீப்புள்ஸும் இருக்காங்கன்னு பார்க்க போகும்போது ஆச்சரியமாக தான் இது இருக்குது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.